வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி ஒரு பாயசம் ரெசிபி தான் செய்ய போகிறோம். நிறைய இந்த பண்டிகை நாட்களோ இல்லை வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன்ஸு, பர்த்டேஸ் இந்த மாதிரிலாம் வரும்போது கண்டிப்பாக நம்ம பாயசம் செய்வோம் இல்லையா? எப்பயும் ஒரே மாதிரி பாயசம் செய்கிறத விட ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பாயசம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆமாங்க, கேரமல் பாயசம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டோட நல்ல ஒரு சுவையோடையும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான் செய்கிறது. சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னா நம்ம எப்பயும் செய்கிற அதே சேமியா பாயசம் இன்னும் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் உங்களுக்கு வரும். நம்மள சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க கிச்சன் போகலாம். ஸோ ஸ்டெப் 1, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கேரமல் செய்யணும். கேரமல்னால் என்ன? சுகர், அதாவது வெள்ளை சர்க்கரையே கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாற்றுறோம். ஒரு 50 கிராம் சுகரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி மிதமான தீயில் வச்சு முதல்ல அப்படியே கொதிக்க விடுங்க. கொதித்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கலர் அப்படியே கொஞ்சமாக டேர்ன் ஆகிட்டே வரும், மாறிக்கிட்டே வரும். ஒரு லைட் ப்ரௌன், கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். கொஞ்சம் பொறுமையாக இது செய்யணும். ஏன்னா இந்த ஸ்டெப், இந்த கேரமல் செய்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஹை ஃப்ளேம்லலாம் வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு அப்படியே கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். உங்களுக்கு அப்புறம் அந்த கேரமலில் யூஸே பண்ண முடியாது. உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ லைட் கோல்டன் ப்ரௌனாக மாறி இருக்குது பார்த்தீங்களா? இன்னொரு 2 நிமிஷத்தில் டார்க் கோல்டன் ப்ரௌனாக ஆகணும். ஒரு அரை டம்ளர் தண்ணி பக்கத்தில் கையில் ரெடியாக வச்சுக்கோங்க. அந்த டார்க் கலர் அப்படி லைட்டாக மாறும்போது ஃபுல் சிம்மரில் வச்சுட்டு அந்த அரை டம்ளர் தண்ணி அதில் ஊற்றி நல்லா மெல்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்ல கோல்டன் கலரில் அப்படியே தகன்னு நம்மளுடைய கேரமல் ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ கலர் அப்படியே மாறிட்டே வருது. கரெக்டாக அந்த டைமில் ஊற்றிடணும். தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுடைய கேரமல் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை என்ன பண்ணலாம், மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிடலாம். இது அதுக்கப்புறம் நம்ம சேமியாலாம் போட்டு பாலில் நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசி ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ எடுத்து வச்சாச்சு. எப்பயுமே பாயசம் செய்யும் போது அந்த பாத்திரம் அடிகனமாக இருக்கும், அதை பார்த்துக்குங்க. இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. இப்போ லேசாக தண்ணி கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒட்டி இருக்க அந்த சுகர் சிரப் எல்லாம் கொஞ்சம் மெல்ட் ஆகிடும். இப்போ நான் 1 லிட்டர் காய்ச்சி ஆற வச்ச பால், அதே மாதிரி எப்பயுமே கொஞ்சம் தண்ணி அடியில் ஊற்றிட்டு அதுக்கு மேலே பால் நீங்கள் ஊற்றும் போது பால் வந்து பாத்திரத்தில் அடியில் பிடிக்காது. அதுக்காக தான். இப்போ காய்ச்சின பால் அப்படிங்கிறதுனால நல்லா சூடாகவே இருக்குது. அதனால் சட்டுன்னு நமக்கு கொதி வந்துடும். இப்போ பக்கத்துலேயே ஒரு 150 கிராம் சேமியாவை வந்து நான் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் நெய் போட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே எடுத்து பாலில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவையாவது பக்கத்துலேயே நின்று கிளறி விடுங்க. அது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு 5 நிமிஷம் தான். நல்லா கொதிக்கிற பாலில் இந்த சேமியா வேகிறது வந்து ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு வெந்துடும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சேமியா வெந்து வந்துருச்சு. இப்போ அடுத்தது நான் வந்து அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். எப்பயுமே ஏலக்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 50 கிராம் ஏலக்காய் போட்டு கூடவே ஒரு 50 கிராம் சர்க்கரையும் போட்டு மிக்சியில் நல்லா பொடிச்சு இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஸ்வீட் செய்யும் போதும் அப்போ உட்காந்து நம்ம இடிச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். ஏலக்காயை நல்ல பவுடராகவும் நமக்கு கிடைக்கும். அதுலேயே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் கேரமல் சுகர் சிரப் சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த சுகர் பத்தலை அப்படின்னா இன்னொரு 50 கிராம் சர்க்கரை தனியாக சேர்த்துக்கலாம். ஸோ அந்த இனிப்பு சுவை எப்படி வேணும் அப்படிங்கிறது நீங்கள் கூடவோ குறைச்சலோ சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக நான் இப்போ 50 கிராம் கேரமல் சிரப், சர்க்கரை 50 கிராமில் கேரமல் சிரப்பும் இன்னொரு 50 கிராம் தனியாகவும் சேர்த்துருக்கேன். ஸோ 100 கிராம் சர்க்கரை இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்தது சேமியா நல்லா வெந்துருச்சு. ஏலக்காய் தூள் சேர்த்துட்டோம். இப்போ தான் நம்மளுடைய கேரமல் சிரப்பை உள்ளே சேர்க்கணும். ஸோ சேர்த்தாச்சு. அதை நல்லா கிளறி விடுங்க. கூடவே ஒரு 50 கிராம் சுகரும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ரெண்டையும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க.
இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு பாயசம் ரெடி ஆகிடும். ஆஸ் யூஷுவல் முந்திரி, திராட்சை, பாதாம், என்ன நட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். பாயசத்தில் எந்த அளவுக்கு நட்ஸ் நிறையா போடுறோமோ அப்போ டேஸ்ட் இன்னும் செம டேஸ்டியாக இருக்கும் இல்லையா? இப்போ நான் வந்து முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் இந்த சாரப்பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ அதையும் இப்போ உள்ளே சேர்த்துடலாம். ஸோ அவ்வளோதான், சேர்த்தாச்சு. இப்போ சிம்மரில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடுங்க. அப்படியே கலர் நல்ல ஒரு 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 க்ரீமியான ஒரு சாக்லேட் க்ரீமி கலரில் இந்த கேரமல் பாயசம் மாறிடும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். செம்ம மணமாகவே இருக்கீங்க. பால், நெய், முந்திரி, திராட்சை எல்லாம் போடும்போது வாசனைக்கும் சுவைக்கும் கேட்கவா வேணும்? ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான நார்மல் எப்பயும் செய்கிற பாயசத்தை விட இந்த மாதிரி ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. சூடாகவும் சாப்பிட்லாம். அப்படியே கொஞ்சம் ஆறணுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்னும் சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ எப்படி சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்கும். டேஸ்டி அண்ட் ஈஸி கேரமல் பாயசம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிக்கும். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், அதில் செக் பண்ணுங்கள். நம்ம செந்தூர் மசாலாஸ் உங்களுக்காக எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி கொடுக்க தயாராக இருக்கும். ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுங்கள். வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குதுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நிறைய பேர் எனக்கு வாங்கி செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு அந்த பிக்ஸோடவே எனக்கு மெயில்ஸ் அண்ட் வாட்ஸ்அப்பில் மெசேஜஸ் வருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு ஃபேன்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்க்குறேன். நம்மளுடைய சிம்பிளி சமையல் சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.